வார்த்தை உவமையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் விதையை கொண்டு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல தோட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டத்திலே விதைக்கப்படுகிற விதையினுடைய பலனை பொறுத்துதான் ஒரு தோட்டம் சிறப்பாக அமைகிறது. அதே போலதான் இன்றைக்கு நம் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைக்கிற அந்த விதையாகிய வசனம் இன்றைக்கு எந்த அளவுக்கு விதைக்கப்படுகிறதோ, ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு விதைக்கப்பட்ட விதை, அந்த மரங்கள், பல மரங்கள் சேர்ந்து ஒரு தோட்டமாக, அந்த தோட்டங்கள் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக வளர்ந்து அவர்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த மரங்கள் இருக்கிறது போல, இன்றைக்கு நீங்கள் திருச்சபை, நீங்கள் விதைக்கிற விதை, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த சபையிலே கனி கொடுக்கிற மரமாக வளர்ந்து அவர்கள் அநேக பேருக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசித்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதனால இன்னைக்கு தைரியமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முதலாவது குழந்தை, சின்னிலிருந்தே ஆரம்பிப்போம், பிறந்த குழந்தை இல்ல, வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. அதை தைரியமா இதை சொல்லுறேன். பிள்ளை